ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சின்ன விஷயம் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். நியூஸில் பார்த்தது தான். நீங்களாம் நியூஸ் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. விவசாயத்தை காப்பாற்றுங்க, விவசாயத்தை காப்பாற்றுங்கன்னு எல்லோரும் கத்துறாங்க. அந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி மரியாதையும் மதிப்பும் இல்லாமல் போயிடுச்சு. அவங்கெல்லாம் சேத்துல கால் வச்சா தான் நம்ம சோத்தில் கால் வைக்க முடியும். ஆனால் இதை எத்தனை பேர் ஐடி பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியல. கவர்மெண்ட்டுக்கும் தெரியல. இது தெரியுதா இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களான்னு தெரியல. கவர்மெண்ட்டும் அப்படி தான் இருக்குது, தனியாரும் அப்படி தான் இருக்குது. அந்த நெல் விளைஞ்சி அவங்க அறுவடை பண்ணி எடுத்துன்னு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே எத்தனை நாள் காவல் இருக்கணும், எவ்வளோ தண்ணி பாய்க்கணும், எவ்வளோ மருந்து வைக்கணும், எத்தனை நாள் அது ஆகும் அது விளைஞ்சி நெல்லாக மாறுறதுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா அந்த நெல்லை இந்த மாதிரி பாழடிக்க விட மாட்டாங்க. மூட்டை மூட்டையாக முளை வந்துருக்குது. களத்துங்கள்லையே அப்படியே விட்டுட்டு தண்ணியில் ஊறி போய் அதுவும் அப்படியே இருக்குது. லாரிலேயும் அப்படியே இருக்குது. மூட்டை மூட்டையாக அப்படியே நார் வந்துட்டுருக்குது. அந்த விவசாயிங்கள்லாம் வாயில் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அரிசியை வாங்கி தனியாராவது கொள்முதல் பண்ணலாம், இல்லை கவர்மெண்ட்டாவது கொள்முதல் பண்ணி அதை பாதுகாப்பாக ஒரு குடோனில் போடலாம். எதுக்கோ குடோன் கட்டுறாங்க, எதுக்கோ காசுங்க செலவழிக்கிறாங்க. அந்த விவசாயிங்களுக்கு நல்லதாக ஒரு குடோனு ஒரு கிராமத்துலேயும் கட்டி கொடுக்கக்கூடாதா? அதுக்கு அந்த பாதுகாப்பு செய்து அந்த விவசாயிங்களை காப்பாற்றக்கூடாதா? நாடு எங்கே போயிட்டு இருக்குதுன்னே தெரியலப்பா. ஒன்றுமே புரியல. என்ன நடக்குது உலகத்தில்? இந்த விவசாயிங்க தெய்வத்துக்கு சமானம்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு சோறு போடுற தெய்வத்துக்கு சமானம் அவங்க. சாமி. அந்த நிலம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்மளுக்கு விவசாயம் செய்ய தெரியுமோ தெரியாதோ, ஆனால் அவங்களுக்கு விவசாயம் தெரிஞ்சு நம்மளுக்கெல்லாம் படி அழுகிறாங்க. அந்த தெய்வம் வாழணும், நல்லா இருக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்கின்னு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். அந்த நெல்லுங்களெல்லாம் கொள்முதல் பண்ணுறதுக்கு எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருந்து குரல் கொடுங்க. ஒரு கை தட்டினா ஓசை வராது, 4 கை தட்டினா தான் ஓசை வரும். 4ன்றது 10 மாறிச்சுன்னா இன்னும் ஓசை அதிகமாக இருக்கும்.